இப்போது நம்ம கண்ணாடி பார்க்குறோம், நம்ம அழகாக இருக்கிறோம், அழகாக இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னா அழகாக இருக்கிறோன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம எதிர்பார்க்குறோம் அழகாக இருந்தால் நல்லாயிருக்கும், இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அழகு இல்லை அப்படிங்கிற ஒரு உண்மையை அந்த கண்ணாடி காமிச்சிதுன்னா அதை பார்த்து நம்ம அதிர்ச்சி அடைவோம். அப்போ மனசு என்னன்னா, நாம் எப்படி இருந்தால் நாம் சந்தோஷப்படுவோமோ அதை அந்த கண்ணாடியில் காட்டும். கண்ணாடி எதை காட்டணுன்னாக்கா, நாம் எப்படி இருந்தால் நம்மளை சந்தோஷப்படுத்தும். அந்த கண்ணாடி நம்மளை சந்தோஷப்படுத்தும். இவன்கிட்ட உண்மையை காமிச்சேன்னாக்கா, இவனோட உண்மையான முகத்தை காமிச்சா இவன் வருத்தப்படுவான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்ணாடி என்ன பண்ணும், நம்மளது கண்களே என்ன காட்டும், ஏன்னா எதை பார்க்கணுன்னா நம்ம உருவத்தை உண்மையான உருவத்தை மறைச்சிட்டு நம்மளை அழகாக காட்டும், அழகான உருவத்தை காட்டும். அந்த அழகான உருவம் என்பது நமது எதிர்பார்ப்பு. நாம் அழகாக இருந்தால் நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும்னு நினைப்போம்ல, நம்ம அழகாக இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோம். அழகாக நம்ம எதிர்பார்ப்பு அதை காட்டும். கண்ணாடி எப்போதும் உண்மையை காட்டும். கண்ணாடியில் பார்த்தோம் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னா, ஒருவேளை நம்ம நல்லா இருந்தால் ஓகே. ஆனால் நம்ம கண்ணாடி நம்ம உண்மையை பார்க்குறத விட்டுட்டு நாம் எப்படி இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ, ஒருவேளை நம்ம அழகாக இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். அழகு இல்லைங்கிறதுலாம் இருக்குது. அதனால் இப்போ எல்லோரும் எல்லாருமே அழகு தான் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அப்போ அழகுன்னு அப்புறம் எப்படி சொல்கிறாங்க, அழகு இல்லைன்னு ஒன்று இருக்க போய் தான் அழகுன்னு ஒன்று இருக்குது. நம்ம கண்ணாடியில் பார்க்குறோன்னு இப்போ நம்ம அழகாக இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், கண்ணாடி என்ன காட்டும், அழகாக தான் காட்டும். ஆனால் நிறைய பேர் நம்ம அழகாக இல்லைன்னு சொல்கிறாங்களே. அப்போ ஆனால் இது கண்ணாடியில் பார்த்தா அழகாக தானே தெரியுது. அப்போ கண்ணாடி எதை காட்டுதுனாக்கா, நம்ம எதிர்பார்ப்பை காட்டுது. நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்களா, அதை அது காட்டும். நமது கண்கள் அதை காட்டும். நம்ம கண்கள் நம்ம முகம் இப்படி இருந்தால் அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம நினைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு உருவத்தை கண்ணாடி காட்டும். அதனால் கண்ணாடி காட்டுறதுலாம் உண்மைன்னு நம்ம நினச்சிடக்கூடாது. நாம் இப்படி அழகாக இருந்தால் எப்படி நம்ம சந்தோஷப்படுமோ அந்த அழகான உருவத்தை அந்த கண்ணாடி காட்டும். அல்லது அழகான உருவத்தை நமது கண்கள் காட்டும். கண்கள் பார்க்கும், கற்பனை செய்து பார்க்கும். நம்ம உருவம் இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்பனையான உருவத்தை கண்ணாடியில் காட்டும். நாம் எப்படி இருந்தால் நம்ம சந்தோஷப்படுவோமோ, நமக்கு தன்னம்பிக்கை ஏற்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்தை அது காட்டும். நான் சொல்கிறத ஓரளவுக்கு புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் கண்ணாடி உண்மையை தான் காட்டும். நம்ம அழகாக இல்லைன்னா அது அழகாக இல்லாத மாதிரி காட்டும், அந்த உண்மையாகவே காமிக்கும் அப்படின்லாம் கிடையாது. மற்றவங்க பார்வைக்கு அந்த அளவுக்கு அழகு இல்லாமல் தெரியலாம் நம்மள யாராவது, எல்லாரையும் நான் சொல்லலை. ஆனால் கண்ணாடியில் பார்க்கும்போது நம்ம அப்படி இல்லையே, நல்லா தானே இருக்கிறோம், ஏன் மற்றவங்க அப்போ ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, கண்ணாடி நம்ம இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும், அழகாக இருக்கும் அப்படின்னு நம்ம எதை எதிர்பார்க்குறோமோ அந்த எதிர்பார்ப்பை அது கண்ணாடி காட்டும்.